நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் உலகத்துக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16ல வாசிக்கிறோம். உங்களுடைய நற்கிரிகள், உங்களுடைய நல்ல கேரக்டர்ஸ், உங்களுடைய நல்ல குணங்கள், அவைகள் வெளிச்சத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இனி சூரியனும் சந்திரனும் வெளிச்சமா இராவிட்டாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. சூரியனில் இருந்து சந்திரன் அந்த வெளிச்சத்தை வாங்கிதான் அது வெளிச்சத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அவ்வண்ணமாகவே ஆண்டவரிடத்துல நாம வெளிச்சத்தை வாங்கி நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பிரசன்னம், ஜெபம், ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை நற்கிரிகளால காண்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.